வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. செல்லா காசு விவகாரத்தால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுவதும் பெரிய அலுவல்கள் எதுவும் நிகழ்த்தப்படாமல் முடக்கப்பட்டிருந்தன. செல்லா காசு விவகாரத்தில் விவாதத்திற்கு தயார் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கூடிய நேரத்தில் உத்தரவை அல்லது அறிவிப்பை திரும்ப பெறும் வரை ஓயப்போவதில்லை என்கிற அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அவையை முடக்கி வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் அரசியல் கட்சிகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையிலான போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்திற்குள்ளும் அதற்கான எதிரொலிகளை பார்க்க முடிகிறது. இப்படி நாடாளுமன்றத்தின் அலுவல்கள் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பல தருணங்களில் முடக்கப்பட்டிருப்பது வாடிக்கையான ஒன்றாக மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் செல்லா காசு விவகாரம் போன்றே பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள், அது ஜல்லிக்கட்டு தொடங்கி காவிரி மேலாண்மை வாரியம் வரை என பட்டியல் நீண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிரத்யேகமாக விவாதிக்கப்பட வேண்டிய நாடாளுமன்றத்தின் அவசிய பிரச்சனைகள் இருக்கும்போது தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையால் முடக்கப்படுவது நியாயமா என்கிற கேள்வியும், அதே சமயத்தில் மாநிலங்களிடையே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்த தேசத்தை பாதிக்கக்கூடிய ஒரே பிரச்சனையாக செல்லா காசு விவகாரம் இருப்பதால் இது மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் எதிரொலிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றனர். இந்த தருணத்தில் நாடாளுமன்ற அலுவல்கள் முடக்கப்படுவதனுடைய பின்னணி குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் திரு கல்கி வெங்கடேஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு பாக்கியம், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன் ஆகியோர் அரங்கத்தில் இணைகின்றனர். அதே போன்று தனது இல்லத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ். இவர்கள் இந்த விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். பீட்டர் அல்போன்ஸ், நான் உங்களிடமிருந்தே விஷயத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகளுடன் இந்த செல்லா காசு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க தயார் அப்படின்னு நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியும் விவாதத்திற்கு செல்லாமல் அவையை முடக்குவது அப்படிங்கிற யுக்தியை கையாள்வதனுடைய பின்னணி என்ன? காங்கிரஸ் கட்சி அதில் ஒரு முன்னெடுப்பாகவே இந்த விஷயத்தை செய்து வருகிறது அப்படிங்கிற விமர்சனம் உங்கள் மீது சுமத்தப்படுகிறதே, உங்களுடைய பதில் என்ன? அவையை முடக்குவது எதிர்க்கட்சிகளா அல்லது பிரதமரா என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அதாவது பாராளுமன்றத்தினுடைய அவைக்குள்ளே வந்துதான் தங்களுடைய கண்டனங்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதிவு செய்கிறார்கள். மாநிலங்களவையாக இருந்தாலும் சரி, மக்களவையாக இருந்தாலும் சரி, மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளே வருகிறார். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற மக்களவையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவரும் உள்ளே வருகிறார். ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ளே வராமல் இருப்பது யார் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய பிரதமர் தான் வராமல் இருக்கிறார். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது. இந்தியாவிலே இருக்கின்ற எல்லா தொழிலும் எல்லா பணிகளும் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில், ஸ்தம்பித்து போய் நிற்கின்றன. ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை விட்டு வங்கிகளுக்கு முன்னால் வரிசைகளில் நிற்கிறார்கள். விதைக்க வேண்டிய காலங்களிலே விதைக்க வேண்டிய விவசாயிகள் வேளாண் விளைநிலத்திற்கு போக முடியாமல் இருக்கிறார்கள். சின்ன வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடியவில்லை. அரசு பணியாளர்கள், தடுத்தட்டில் இருக்கும் மக்கள் யாருமே தங்கள் அன்றாட பணிகளை செய்ய முடியாத ஒரு நேரத்திலே இதையெல்லாம் பேசுவதற்காகத்தான், எதிரொலிப்பதற்காகத்தான் பாராளுமன்றம் இருக்கிறது. வரிசையில் நிற்கின்ற யாரும் பாராளுமன்றத்திற்குள்ளே போய் கேள்வி கேட்க முடியாது. வாழ்க்கையினுடைய ஆதாரங்களை இழந்து கஷ்டப்படுகிற யாரும் பாராளுமன்றத்திற்குள்ளே போய் குரல் எழுப்ப முடியாது. ஆகவே குரல் எழுப்ப வேண்டிய எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் குறைந்தபட்சம் பதில் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பாராளுமன்றத்திற்கு உள்ளே உட்கார்ந்து அந்த மன்றத்தை நான் மதிக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட இந்த பிரதமருக்கு மனமில்லை என்று சொன்னால் இதை எப்படி ஒரு பாராளுமன்ற ஜனநாயகமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? குறைந்தபட்சம் இந்த பேசிக் கர்டசி. இவ்வளவு பெரிய பிரதமர் வெளிநாடுகளிலே போய் பேசுகிறார், விழாக்களிலே பேசுகிறார், வீடியோ கான்பரன்சிங்கிலே பேசுகிறார். ஆனால் பாராளுமன்றத்திற்குள்ளே நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பிரதமரை எதிர்க்கட்சிகள் எப்படி கையாள முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பிரதமர் எதிர்க்கட்சிகளுக்கு இதை விட வேறு என்ன வழி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? ஒரே வார்த்தை, நான் அவைக்கு வருகிறேன், நாளைக்கு பதில் சொல்லுகிறேன், உங்கள் வாதத்தை எடுத்து வையுங்கள் என்று பிரதமர் சொல்லிவிட்டால் மறுநாளே பாராளுமன்றம் நடக்கும். இதால் பாராளுமன்றத்தை முடக்குகின்றவர் யார் முடக்குகிறார் என்று சொன்னால் பிரதமர், நிதியமைச்சர் கேட்கிறார், நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அறிவிப்பை செய்தது யார்? இந்த நாட்டுக்கு நிதியமைச்சர் அறிவிப்பு செய்யவில்லையே.
பிரதமர் தானே அறிவித்தார். ஆகவே பிரதமர் தானே அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது சாதாரண பிரச்சனை அல்ல. இதை போன்ற கடந்த காலங்களிலே மன்மோகன் சிங் அரசாங்கம் இருக்கின்ற போது மன்மோகன் சிங் அவர்கள் தினசரி பாராளுமன்றத்திற்குள்ளே உட்கார்ந்து இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு தரங்கட்ட வார்த்தைகளையும் காதால் கேட்டார். நீ செயல்படாத பிரதமர் என்று சொல்லும் போது கூட உட்கார்ந்திருந்தார். உன்னால் இயலாதவன் என்று சொல்லும் போது கூட உட்கார்ந்திருந்தார். ஆனால் இந்த பிரதமர், நான் நாடாளுமன்றத்திற்குள்ளே வரமாட்டேன், எந்த கட்சி தலைவரையும் பார்க்க மாட்டேன், எந்த உறுப்பினருக்கும் பதில் சொல்ல மாட்டேன், எந்த தீர்மானத்திற்கும் கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு பிரதமரை வேறு எப்படி நீங்கள் வகைக்குள் கொண்டாட முடியும் என்று நீங்கள் ஒரு புதிய வழி சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பீட்டர். திரு நாராயணன், இந்த விவகாரம், இந்த செல்லாக்காசு விவகாரம் தொடர்பாக பிரதமர் எல்லா இடங்களிலும் தனது உரைகளில் தவறாமல் பேசி வருகிறார். மக்களிடம் அதுக்கான விளக்கத்தை எல்லாம் சொல்லி வருகிறார். ஆனால் ஜனநாயக அமைப்பில் அவர் விளக்கம் தர வேண்டிய முதலிடம் பாராளுமன்றம் தானே. ஏன் இதுவரை அவர் பங்கேற்கவில்லை? பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னால் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் இதர எதிர்க்கட்சிகள் அனைவரும் மிக மோசமான வதந்திகளை பரப்பி இந்த நாட்டிலே இது நாள் வரையிலே குவித்து வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தையும் புழக்கத்திலே விடப்பட்டிருக்கிற கள்ள நோட்டுகளையும் ஒடுக்குவதற்காக தடுப்பதற்காக கொண்டு வந்த நடவடிக்கை குறித்து வதந்திகளை பரப்பி இந்த திட்டமானது இந்த நாட்டிற்கு எங்கே வளர்ச்சியை கொண்டு வந்து விடுமோ என்கின்ற அந்த ஐயப்பாட்டின் அடிப்படையில் பல்வேறு விதமான மோசமான செயல்களை செய்த காரணத்தினால அதை இந்த நாட்டினுடைய பிரதமர் எதிர்கொண்டு இருக்கிறார். பாராளுமன்றத்திலே எங்களுடைய மூத்த தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள் இவர்களுக்கு பதில் சொல்வதற்காக காத்திருக்கின்றனர். உறுதியாக பிரதமர் கண்டிப்பாக பதில் சொல்வார். ஆனால் இவர்கள் பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்கி இந்த நாட்டிலே பொறுப்போடு செயல்பட வேண்டிய எதிர்க்கட்சிகள் பொறுப்பற்று கடந்த 10 நாட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தரம் கெட்ட வார்த்தைகளை பாஜக பேசியது என்கின்ற அந்த வார்த்தை மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன் சொல்ற வந்ததை நான் மிகவும் அதிர்ச்சியோடு பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் தமிழகத்திலே சென்னையிலே அவர்களுடைய தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் பிரதமர் குறித்து மிக தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். தரம் தாழ்ந்து பேசுவது பாஜக அல்ல, காங்கிரஸ் தான் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிகுந்த கண்டனத்துக்குரியது. தவிர தொடர்ந்து பாராளுமன்றத்தை முடக்குவது என்பது இந்த காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அவர்களை சார்ந்த சில எதிர்க்கட்சியினருக்கு வழக்கமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக மாநிலங்களவையில் அவர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஏதோ ஒரு காரணத்தை ஒவ்வொரு முறையும் வைத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பணிகள் நீங்க சொல்லக்கூடியது புரிந்து கொண்டாலும் ஒரு அசாதாரண சூழலை எதிர்க்கட்சிகள் உருவாக்குகிறார்கள் அப்படின்றது சரினா கூட அந்த அசாதாரண சூழலை தீர்க்க வேண்டிய பொறுப்பு பிரதமரது. பிரதமர் வந்து பேசிவிட்டாலும் அந்த அசாதாரண சூழல் சாதாரண சூழலா மாறிடும்ல. இல்ல, அப்போ பிரதமர் மக்களிடையே பேசியதை அவங்க ஏத்துக்கலையா? இப்ப விஷயம் என்னன்னா, அருண்ஜேட்லி அவர்கள் நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். எங்களுடைய மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் இதற்கு விளக்கம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். உறுதியாக இவர்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கையை தேவையின்றி வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில கெடுப்பதற்காகத்தான் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. ஏன் பேசணும்? அருண்ஜேட்லி பேசுறாரு, பிரதமர் தான் பேச வேண்டும் என்று அவர்கள் சொல்வதே வேண்டுமென்றே இவர்கள் பிரச்சனையை திசை திருப்புவதற்காக செய்யப்படுகின்ற வேலை. இந்த ஆபரேஷன் முடியும் பொழுது உறுதியா பிரதமர் கண்டிப்பாக பேசுவார். திரு பீட்டர் அல்போன்ஸ், மக்களிடம் பிரதமர் இது குறித்து பேசி வருகிறார், இது குறித்த விவரங்களை மக்களிடம் நேரடியாக பேசுகிறார். அப்படி இருக்கும்போது மூத்த அமைச்சர்கள் பேசினாலே போதும் அப்படின்னு திரு நாராயணன் சொல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நேற்று 2 நாள் பிரதமர் பேசியிருக்கிறத நீங்க பார்க்கணும். அதாவது காங்கிரஸ் கட்சி 7 தலைமுறைகள் அக்குமுலேட்டட் ஃபில்த் என்று சொல்லுகிறார் திரு வெங்கையா நாயுடு அவர்கள். பிரதமர் சொல்லுகிறார், இன்னைக்கு மமதா பானர்ஜியை டைரக்டா குற்றம் சாட்டுகிறார். சிட் ஃபண்ட் ஸ்கேம்ல அந்த ஊழல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் தான் இப்பொழுது ஆதரிக்கிறார்கள் என்று பிரதமர் பொது மேடைகளிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக வரிசையில் நின்று ஆறுதல் சொல்வதற்காக அந்த வரிசையில் நிற்கிறவர்களை போய் பார்த்தால் பிரதமர் என்ன சொல்லுகிறார்? 2G ஸ்கேமில் சம்பந்தப்பட்டவர்கள் இப்பொழுது வரிசையிலே வந்து நிற்கிறார் என்று சொல்லுகிறார். ஒரு தேசத்தினுடைய பிரதமர் கண்ணியம் காக்க வேண்டியவர், எல்லோருக்கும் பிரதமராக இருக்கக்கூடியவர். அவர் அரசாங்க மேடைகளை, அரசு மேடைகளை, பொது விழாக்களை
எதிர்க்கட்சி தலைவர்களை பகிரங்கமாக விமர்சனம் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற போது அதே எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நாடாளுமன்றத்திற்குள்ளே வந்து பதில் சொல்வதற்கு என்ன தயக்கம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அது இன்னும் 2 நாட்களாக, கடந்த 3 நாட்களாக ஒரே த்ரெட்டனிங் எல்லோரையும். அதாவது இன்று என்ன சொல்லுகிறார்கள், முதலில் சொன்னார்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வச்சிருக்கிற பணம், குடும்ப தலைவர்கள் வைத்திருக்கிற சேமிப்பை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொன்னார். மறுநாள் ஜேட்லி என்ன சொன்னார், குடும்ப தலைவர்கள் கணக்கில் வைத்திருக்கிற பணத்தை கூட நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வந்து யார் வந்து கணக்கிலே டெபாசிட் செய்தாலும் அவர்களுக்கு 7 ஆண்டு ஜெயில் தண்டனை என்று சொல்லுகிறார். பணம் போட்டவருக்கும் ஜெயில் தண்டனை, பணத்தை கணக்கை இரவல் கொடுத்தவருக்கும் 7 வருடம் சிறை தண்டனை. அப்போ இது வந்து ஒரு எமர்ஜென்சி, இட் இஸ் ஒரு பெரிய எக்கனாமிக் எமர்ஜென்சி. ஒரு மக்கள் மத்தியிலே பெரிய பீதி. இந்த ஒவ்வொருவரும் வருமான வரித்துறை அதிகாரியிடம் போய் நிற்க வேண்டுமோ என்கிற ஒரு கட்டாயத்தை உண்டாக்குகிறார். அதே நேரத்தில் பெங்களூரிலே அந்த 550 கோடி ரூபாய் கல்யாணம் நடந்து முடிகின்ற வரை அமைதியாக இருந்துவிட்டு பாஜகவினுடைய அத்தனை தலைவர்களும் உட்கார்ந்து அந்த திருமணத்தை நடத்திவிட்டு இன்றைக்கு வந்து நாடகத்திற்காக வருமான வரி ரைட் செய்கிறார்கள். இந்த கல்யாணத்திற்கு முன்பு ஏதாவது அந்த ஜனார்தன ரெட்டிக்கு எந்த விதமான சிறு இடைஞ்சல் வந்துடக்கூடாது அந்த கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிந்த வரை இந்த அரசாங்கம் வாழா இருக்கிறது. கல்யாணம் நடந்து முடிந்த பிறகு பத்திரிகைகள் தலையங்கம் எழுதின பிறகு இன்னைக்கு வந்து வருமான வரி கூட்டினர் அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் ஜனார்தன் ரெட்டி, ஐ வில் ஃபேஸ் எனி இன்கம் டாக்ஸ் என்கொயரி. அவர் அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு இவ்வளவு பெரிய கல்யாணம் நடக்கிறது என்று செய்திகள் வருகின்ற போதே ஜனார்தன் ரெட்டி சொல்லுகிறார். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு 4 லட்சம் டெபாசிட் செய்தவர்களுக்கு நேத்தே நோட்டீஸ் வந்து விட்டது. சோ இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கு பாருங்க. 550 கோடி ரூபாய் செலவழிக்கிற ஜனார்தன ரெட்டிக்கு மத்திய அரசு பாதுகாப்பு கொடுக்கிறது. 4 லட்சம் வங்கியிலே போட்ட ஒரு அடித்தட்டு மக்களுடைய வீட்டுக்கு நேற்றே நோட்டீஸ் வருகிறது. இதை வந்து பாராளுமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? இந்த தேசத்தின் பிரதமர் சொல்லணுமா வேண்டாமா? அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். ஏற்கனவே ஒரு முதல்வருடைய இல்ல திருமணம் நடந்த பொழுது, அந்த திருமணம் திட்டமிடப்படாது நடந்த பொழுது வருமான வரி துறையினர் சென்று அமலாக்கப்பிரிவினர் சென்று சோதனையிட்ட போது இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கொய்யோ முறையோ என்று கத்தினார்கள். ஒரு திருமண வீட்டிலே புகுந்து இப்படி எல்லாம் செய்யலாமா, இது அடுக்குமா, இது எமர்ஜென்சி, இப்படி எல்லாம் பேசினவங்க பிஜேபி காரங்க இருந்தாங்கன்னு சொல்றாரு. காங்கிரஸ் ஜனார்தன ரெட்டியினுடைய அந்த இல்லத்துல அந்த வீட்டுல இவங்க போய் முற்றுகையிட போறேன்னு ஒரு போராட்டத்தோட போன பொழுது அங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அரசினுடைய மந்திரிகள் இருந்தார்கள் என்று பின்வாங்கியதாக நான் கூட பத்திரிகைகளில் படித்தேன். ஆனால் உடனடியாக மறுநாளே இன்னைக்கு வருமான வரி சோதனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாடே அறியும். எல்லா பத்திரிகைகளும் உங்க ஊடகங்களோட வந்திருக்குது. தவிர ஒவ்வொரு பிரச்சனையா நாம பார்க்கணும்னு சொன்னா தொடர்ந்து காங்கிரஸ் முன்னுக்கு பின் முரணான பல்வேறு தகவல்களை இவர்கள் சொல்லி வருகிறார்கள். 4000 போட்டாங்க, திருப்பி 4500 ஆக்கினாங்க, அப்புறமா வந்து இந்த நேற்றைய முன்தினம் வந்து முதியோருக்குன்னு சொன்னாங்க. பிரச்சனை என்னன்னா, மிக தெளிவாக திட்டமிடப்பட்ட இந்த கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான இந்த தாக்குதல்ல நாம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அரசினுடைய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அதை அந்த பதுக்கல்காரர்கள் எதிர்கொண்டு அவர்கள் ஒரு வியூகம் வகுக்கும் பொழுது புதிதாக சில அறிவிப்புகளை நாம் வெளியிட்டு அதை தடுத்து கொண்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, மமதா பானர்ஜி வந்து சிட் ஃபண்ட் ஸ்கேம்னு சொன்னதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார் ஐயா பீட்டர் அல்போன்ஸ். ஆனா தயவு செஞ்சு உங்களுடைய தேர்தல் பரப்புரையெல்லாம் பாருங்க, மமதா பானர்ஜி எப்படியெல்லாம் நீங்க பேசிருக்கிற இந்த சிட் ஃபண்ட் ஸ்கேம் இவ்வளவு மோசமா சொல்லி அவ்வளவு தேர்தல், அப்ப அதெல்லாம் பொய்யா? சிட் ஃபண்ட் ஸ்கேம்ல மமதா பானர்ஜி கட்சியினுடைய மமதா பானர்ஜி கட்சியினுடைய அத்துணை தலைவர்களும் அங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஏன் பிரதமர் பேசக்கூடாது? அவர் கேட்ட கேள்வி, பிரதமர் பங்கேற்கிறது அரசு விழா, அரசினுடைய நலத்திட்டங்கள் சலுகை விஷயங்களை பேசும்போது அரசியல் கட்சியில் விமர்சிக்கிற, அரசியல் ரீதியான பொதுக்கூட்டம் அரசியல் கட்சியில் விமர்சிக்கலாம். அரசு விழாக்கள்ல பொதுவாக பிரதமர்களோ முதலமைச்சர்களோ அரசியல் குற்றச்சாட்டுகளை வைப்பது கிடையாது, வைப்பது சரியானதா இருக்காதுன்னு சொல்றதுக்கு உங்களோட பதில்? அரசு என்பது மக்களுக்காக, மக்களிடத்துல இந்த நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்புகளை பற்றி பேசுவது பிரதமருடைய கடமை. பேசுவார். அந்த இடத்துல திரு பாக்கியம், இடதுசாரி கட்சிகள் உட்பட பொதுவாக நாடாளுமன்றம் செயல்படணும் அப்படிங்கிறதுல வலியுறுத்தக்கூடிய இடதுசாரி கட்சிகள் கூட இந்த முறை அமளியில் ஈடுபடுவது, தொடர்ச்சியாக அவையை முடக்குவது போன்ற விஷயங்கள் ஈடுபடுகிறார்கள். இது இவர்கள் பின்பற்றி வரக்கூடிய மரபுக்கு எதிரான ஒன்று அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது.
திரு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது போன்று வாய்ப்பற்ற நிலையில் எதிர்க்கட்சிகள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல இதையே வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள் புரிஞ்சுக்கலாமா? இல்ல அதாவது நீங்க இடதுசாரிகள் நாடாளுமன்றம் நடக்கணும் அப்படின்றதுல அதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கு இல்லை, அது மரபுன்றது மட்டும் இல்லை. ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றம் முடங்குவது சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன மாதிரி பிரதமருடைய நடவடிக்கையினால தான் முடங்குது. நாடே முடங்கி போய் கிடக்கு. ஆகவே நாடாளுமன்றத்தில் முக்கியமாக விவாதம் நடக்குது. இந்த விவாதத்தில் பிரதமர் கலந்து கொள்வதற்கு என்ன பயம்? என்னுடைய கேள்வி நான் சொன்னால் தயக்கம். பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இவர் சொன்னார் இது முன்னாடிலாம் ஊதிட்டாங்க, ஏதோ சதி பண்ணிட்டாங்க, வதந்தியை பரப்பிட்டாங்க. இந்த வதந்தி பரப்புவதில் வல்லவர்கள் நீங்க யாருன்னு தெரியும். இந்த கருப்பு பணம் சம்பந்தமாகவோ அல்லது இந்த செல்லா காசு அறிவிக்கிற விஷயம் சொன்ன பொழுது தெளிவா திட்டமிட்டு அறிவிச்சோனார். எந்த தெளிவில்லாத திட்டமிடப்படாத அவசர கோலத்தில் அவருடைய தோல்விகளை மறைப்பதற்காக அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். இரண்டாவது, இவர்களை பொறுத்தவரை பாராளுமன்றத்தை எப்பவுமே எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் சரி, பாராளுமன்றம் செயல்படக்கூடாது என்ற எண்ண ஓட்டத்தை தத்துவத்தை கொண்டிருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. ஆகவேதான் முத்தமிட்டவர்கள் இன்றைக்கு வர மறுக்கிறார்கள். வருவது மட்டுமல்ல, மோடியை பொறுத்த வரைக்கும் மக்களிடம் பேசுகிறோம் என்று சொன்னார். மக்கள்கிட்ட பேசலாம் யார் வேணா, ஏன்னா மக்கள் திரும்பி கேள்வி கேட்கிற இடத்துல இல்லை. மோடி இதுவரைக்கும் அவரு பேசுற இடத்துல மட்டும்தான் இருக்கார், பதில் சொல்ற இடத்துல கிடையாது. பார்லிமெண்ட்டுக்கு வந்தா பதில் சொல்லணும். ஆகவே பயப்படுகிறார். பாராளுமன்றத்தில் இவர் எந்த காரணத்திற்காக இந்த திட்டத்தை அறிவித்தோம் என்று சொன்னாரோ அந்த திட்டத்தை பதில் சொல்வதற்கு பயப்படுகிறார் என்றுதான் நான் சொல்லுகிறேன். நீங்க இதுவரைக்கும் பாருங்க, மான் கி பாத் பேசுகிறார், மேடையில் பேசுகிறார், தொலைக்காட்சியில பேசுறாரு, நேரடியா பதில். இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே நடந்த நில அபகரிப்பு சட்டம் வருகிற பொழுது இதே விஷயத்தை கடைபிடித்தார். அந்த நிலம் கைப்பற்றக்கூடிய சட்டம் வருகிற பொழுது இதே விஷயத்தை சொன்னார். வரல, அப்போ ஒரு போராட்டம் நடந்தது. துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னா, இந்தியாவில் ஒரு பிரதமரை பாராளுமன்றத்துக்கு வர வைக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய அவல நிலையில் இந்தியா இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு பாராளுமன்றம் முடங்குவதற்கு காரணம். அது இடதுசாரிகள் மட்டுமல்ல, அதே மாதிரி காங்கிரஸ் அல்ல, பிரதமர் முக்கியமான காரணம் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. திரு பாக்கியம் ஒரு முக்கியமான புள்ளிக்கு வர்றாரு. பேசுவது வேறு, விவாதிப்பதற்கு அவை மட்டும்தான் ஒரே வாய்ப்பு ஜனநாயகத்துல. அப்ப அவர் சொல்வது போன்று விவாதத்திற்கு பிரதமர் அஞ்சுகிறாரா? இல்ல, இப்போ இதுக்கு நான் முன்னுதாரணம், பிரதமர் மன்மோகன் சிங் முன்னால பேசினாரா, கம்யூனிஸ்ட் அந்த நேரத்துல பாராளுமன்றத்தை முடக்கலையா, பாராளுமன்றத்துக்கு வெளியே நின்று பயங்கர பிரச்சனை பண்ணாங்களா, அதுக்குள்ளெல்லாம் கூட நான் போக விரும்பல. ஆனால் நான் சொல்வது, இந்த பிரச்சனை குறித்து அந்த நிதி அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் பேசுகிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விளக்கம் வேண்டும். அத்தனை விளக்கங்களையும் புள்ளி விவரங்களோடு நம்முடைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் கொடுக்கிறார். நிதியமைச்சர் சொல்லலாம், ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் அறிவிச்சிருக்கணும், இல்ல நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கணும், இல்ல எல்லா விதமான மரபுகளையும் மீறி ஒரு பிரதமர் அறிவிக்கிறார். நாட்டினுடைய பிரதமர் அறிவிக்கிறது உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கு, அறிவிக்கிறார். அறிவிக்கப்பட்ட பிரதமர் இந்தியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவர் அறிவிச்சுட்டு ஜப்பானுக்கு போயிட்டார். நான் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, நிதியமைச்சர் சொல்லட்டும், ஆனால் இருந்து கேட்கறதுக்காக என்ன கேட்கறாங்க, இருந்து கேட்கறதுக்காவது வாங்கன்னு தானே சொல்றாங்க. அதாவது நீங்க பதில் சொல்ல வேணாம், கேளுங்க. அதை விட முக்கியமா நீங்க வேலை இருக்குன்னு சொன்னா, நாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மத்தியில என்ன வேலை? அதாவது நிதி பிரதமர் அறிவிச்சுட்டு ஜப்பானுக்கு போயிட்டாருன்னா அவர் சொந்த வேலைக்கெல்லாம் போல, போக முடியாது. தெரியுது இல்ல. அது போல இதுவும் சொந்த வேலைக்காக செய்யல, சுயநலத்துக்காக செய்யவில்லை, மக்களுக்காக தான் செய்திருக்கிறார். நான் சொல்வது, இவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள், இன்னைக்கு வரல அப்படின்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்ல, எங்களுடைய தலைவரும் இருக்கிறார் சொல்றாரு. அப்ப அன்னைக்கு ஒரு கோர்ட்டுல வழக்கு வருது, உண்மையிலேயே ராகுல் அவர்களுக்கு இதுல அக்கறை இருந்திருந்தால் பாராளுமன்றம் நடக்கிறது என்று கோர்ட்டுல வாய்தா வாங்கியிருக்கணும். ஆனா அங்க போயிட்டு ஏடிஎம்ல போய் கியூல நிக்கிறேன்னு போறாரு. காரணம் என்ன? ராகுலுக்கு உண்மையிலே 3000 ரூபாய் இல்லாத போச்சா, 2000 ரூபாய் இல்லாத போச்சா? காரணம் என்ன? சீப் பப்ளிசிட்டி. இந்த விவகாரத்துல சீப் பப்ளிசிட்டி மட்டும் இல்ல, நானும் குறுக்க பேசுவேன். நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுறேன். நான் என்ன கேட்கிறேன், சீப் பப்ளிசிட்டி தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல தொடர்ந்து இன்னைக்கு கூட தமிழகத்துல பிரதமருடைய தாயார் பற்றி மிக மோசமான ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். இவர்களுடைய தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் பிரதமருடைய தாயாருக்கு அம்பானியும் அதானிகிட்டையும் பணம் வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னு கேவலமாக பேசியிருக்கிறார்கள். இதை என்ன காண்பிக்கிறது என்றால், இவர்கள் நடத்துகிற யுத்தம்
மோடி அவர்களுடைய அந்த பிரபலமாகிறார், மோடி சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கிறார், நரேந்திர தாமோதர தாஸ் மோடி இந்த நாட்டிலே பொருளாதார மாற்றத்தை கொண்டு வருவார் என்று அச்சப்படுகிறார்கள். பயப்படுவது நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அல்ல, எதிர்க்கட்சிகள் தான் என்பதை வெகு விரைவில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்ல சீப் பாலிடிக்ஸ் சொல்றது தப்பு. இவருடைய தாயார் போய் நின்றா அது பாலிடிக்ஸ் இல்லையா? இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, பல எம்பிக்கள் பல மந்திரிகள் யாரும் 91 லட்சம் ரூபாய் மகாராஷ்டிரால பிடிபட்ட மாதிரி பிடிபடல, அல்லது 91 லட்சம் ரூபாய், அல்லது திடீர்னு 8 மணிக்கு போய் மேற்கு வங்காளத்துல 40 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணல 1 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஆகவே ஒரு ஏடிஎம் எடுப்பது அவர் மட்டுமல்ல, பல பேர் நின்று இருக்காங்க. அது ஒண்ணும் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி நின்று இருக்காரு. இதை இன்னைக்கு நாட்டுல மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு நிக்கிற இடத்துல எல்லாம் போய் ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை இன்னைக்கு மக்கள் படக்கூடிய கஷ்டம், அதை இவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதான் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இதெல்லாம் அவரு பேசிட்டார் இவரு பேசிட்டார் அப்படின்றத விட, நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் பாராளுமன்றத்திற்கு பிரதமர் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த பாராளுமன்றம் எப்படி நடக்கும்? சரி, ஒரு நிமிஷத்தில் கல்கி வெங்கடேசன் கேட்டார். கல்கி வெங்கடேசன், 2 விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. அறிவித்த பிரதமரே விவாதத்திற்கு வர வேண்டும் என்பதும், பிரதமர் அறிவித்தார் ஆனால் நிதியமைச்சர் இதற்கான விளக்கங்களை தருவார், துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும். இது 2க்கும் நடுவுல முடங்கி இருக்கிற நாடாளுமன்றம், இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுதான் மிக மோசமாக இருக்கும். இது நான் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போதே இதை பற்றி நான் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஆளும் தரப்பிடமிருந்து நாம் பெற வேண்டிய விளக்கங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன, மிக மிக அதிகமாக இருக்கின்றன. ஏண்டா இன்றைக்கு நான் தேசம் முழுதும் எல்லா ஏடிஎம்லும் நீங்கள் பணம் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்போ அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய வங்கிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த அரசாங்கத்திடமிருந்து என்ன என்றால், இனிமேற்கொண்டு நீங்கள் இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, இந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது, திருப்பி நீங்கள் இதை நிறுத்தி வைத்து பழைய ரூபாயை நீங்க கொண்டு வர முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? இருக்கக்கூடியதை இன்னும் சீர்திருத்தங்கள் பண்ணணும். இப்ப இந்த சீர்திருத்தங்கள் என்பது என்ன? நீங்க அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் என்ன? இன்றைக்கு இத்தனை ஏடிஎம்களில் இருக்கக்கூடிய அந்த இதை நாங்க மாத்துறோம் அப்படின்னு ரீகாலிபிரேட் பண்றேன் நாங்க, அது பண்ணியாச்சா? இல்ல பணத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா? 500 ரூபாய் என்னைக்கு நீங்க கொண்டு வந்து கொடுக்க போறீங்க? என்னைக்கு திருப்பி 1000 ரூபாய் கொடுக்க போறீங்க? இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான முக்கியமான மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கேள்விகள் கேட்கப்பட வேண்டிய பாக்கி இருக்கு. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, இது பிரதமருக்கும் நீங்க ஏன் பதில் சொல்ல வரல, நீங்க ஏன் இல்ல, இதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டது. உண்மையில பாத்தீங்கன்னா இது அரசியல். இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட செய்திகள் தான் நமக்கு முக்கியமா மக்களாகிய நமக்கு தேவை இதுதான். ஆனா என்ன நடந்ததுன்னா, முதல் நாள் என்ன சொன்னாங்க, முதல் நாள் டிஸ்கஷன் நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் என்ன சொன்னாங்க, இது வாக்கு இதோட சேர்ந்து வாக்கெடுப்போட சேர்ந்து விவாதம் வேணும்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த அதனால அதிர்ச்சி மரணம் அடைந்த 7 பேருக்கான ஒரு அஞ்சலியோடு பேசணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இது எல்லாமே முழுதும் இதுல இருந்து இருக்கக்கூடிய அரசியல் லாபத்திற்காக செய்யப்படக்கூடிய அம்சங்கள்ல தான் கவனம் இருக்கிறதே தவிர, இந்த அரசாங்கத்தை கேட்டு பெற வேண்டிய செய்திகள் ஏராளமாக காத்திருக்கின்றன. அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இந்த டிமானிட்டைசேஷன்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை எடுத்து பேசி அவரிடமிருந்து பெற வேண்டிய பதில்கள் இருக்கின்றன. இந்த 4 நாட்களாக நாம் எந்த விதமான பதில்களையும் அரசாங்கத்திடமிருந்து பெறவே இல்லை. இப்ப இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக ஒரு பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து நமக்கு முயற்சிக்கவில்லைன்னு சொல்லுங்க. பெறவே இல்லை. அதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு, அதாவது அரசாங்கம், எதிர்க்கட்சிகள் ஆளும் தரப்பிற்கு அந்த விதமான கேள்விகளை வழங்கி இருக்க வேண்டும், அரசாங்கம் அந்த பதில்களை தந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க கேள்விகளை எழுப்பவும் முடியல, அதுக்கான ஒரு இடமும் அது இல்ல. அந்த இடத்துல அவங்க 2 விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் சொல்லல ஒரு வேறுபாடை பார்க்க முடிகிறது. ஒரு தரப்பு எதிர்க்கட்சிகள் பிரதமரே வந்துதான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க, மற்றொரு தரப்பினர் யார் வேணாலும் பதில் சொல்லட்டும், பிரதமர் அவையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த 2 கோரிக்கைக்கும் அப்பாற்பட்டது பிரச்சனை. இது 2 கோரிக்கைக்கும் அப்பாற்பட்டது. நீங்க நேச்சுரலா இருக்கக்கூடிய வழி அதுதானே. இல்லங்க, நீங்க பிரச்சனை அதுக்கு அப்பாற்பட்டது. நீங்க பிரதமர் அங்க மேடையில இருந்து அவையில இருந்து பேசினா என்ன, பேசலனா என்ன, இங்க என்ன நடக்குதுன்னா, 3 நாளா தொடர்ச்சியா நீங்க அவையினுடைய மத்திய பகுதியில போய் எல்லாரும் அமளியில் ஈடுபடுறாங்க. என்ன முக்கியமான இதனால என்ன சாதிச்சீங்க? இப்ப இதனால அரசாங்கத்திற்கு இது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சிக்கு பெரிய சாதகமா இருக்குது. அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர் பதில் சொல்லாமல் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இல்ல ஒரு நிமிஷம் பீட்டர் அல்போன்ஸ் கூறுகிறார். பீட்டர் அல்போன்ஸ், அதாவது நண்பர் வெங்கடேஷ் நாராயணன் சொல்ற ஆர்குமெண்ட்டை விட நண்பர் வெங்கடேஷ் சொல்ற ஆர்குமெண்ட் ரொம்ப டேஞ்சரஸ் ஆர்குமெண்ட். இப்போ வெங்கடேஷ மாதிரி பத்திரிகையாளர்கள் நாளைக்கு பிரதமர்கிட்டயோ நிதியமைச்சர்கிட்டயோ அல்லது ரிசர்வ் பேங்க் கவர்னர்கிட்டயோ இந்த பிரச்சனைகளை பற்றிய கேள்விகளை வைக்க முடியும். ஏன் ஏடிஎம் காலிபரேட் பண்ணல, ஏன் நீங்க வரிசையில் நிக்கிறவங்களுக்கு ஏற்பாடு பண்ணல, இதை போன்ற கேள்விகளை கேட்பதற்காக பாராளுமன்றம் அல்ல. பாராளுமன்றம்
இதற்கு பின்னாலே இருக்கின்ற தத்துவங்களுக்கு விளக்கம் கேட்க வேண்டிய இடம் பாராளுமன்றம். நாளைக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு டெய்லி 2.5 லட்சத்திற்கு மேல வங்கிகளிலே பணம் போட்டவர்கள் இன்னைக்கு 5.5 லட்சம் கோடி. இதுல 33,000 கோடிக்கு தான் டிரான்ஸ்பர் ஆயிருக்குது புது நோட்டு. ஏறக்குறைய 5 லட்சம் கோடி யாருடைய பணம்? இந்த மக்கள் இந்த பணத்தை நாளைக்கு எடுப்பதற்கு ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்காம யாரும் வாங்க முடியாது. 2.5 லட்சம் மேல டெபாசிட் பண்ணவங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு வருமான வரி அலுவலகம் இருக்கிறது. இது நான் சொல்றேன், இன்னைக்கு தியாகச்சம்மல் இன்னைக்கு இந்த டிஸ்கஷனை குறித்து கொள்ளுங்க. இது இப்ப நம்ம 2வது கட்டத்தில் நிக்கிறோம். டிமானிட்டைசேஷன் உடைய செகண்ட் ஸ்டேஜ். இந்த 3வது ஸ்டேஜ் it will be hell, it will be disaster for all middle class people. அத நாம இதற்கு பொலிட்டிக்கலா பதில் சொல்லணுமே ஒழிய it is not an administrative issue. நண்பர் நம்ம வெங்கடேஷ் அத ஒரு சின்ன நிர்வாக பிரச்சனையாக பார்க்கிறாரு. நோ, நாட் அட் ஆல். நீங்க நீங்க இப்ப பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணிருக்கீங்க. 85% கரன்சியை வெளியே எடுத்து போட்டிருக்கீங்க, ரத்தத்தை மாற்றுகிற மாதிரி. அப்போ டயாலிசிஸ் ஒழுங்கா நடக்க வேண்டாமா? டயாலிசிஸ் ஒழுங்கா நடந்தா தானே இந்த ரத்தம் மாற்றுறது சரியா வரும். டயாலிசிஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. டயாலிசிஸ் வேலை செய்ய மாட்டாங்க மிஷின். அப்போ பேஷண்ட் எப்படி உயிரோட இருக்க முடியும்? நண்பர் வெங்கடேஷ் இத ரொம்ப எதிர்க்கட்சிகள் ஏதோ தங்களுடைய கடமையில தவறியதாக அவர் இன்னைக்கு பிரதமருக்கு பாதுகாப்பு தேடுகிறார். பிரதமர் இஸ் a political person. he has got the confidence of the house. நம்பிக்கைக்கு பதில் சொல்லணும் அவரை. திரு பீட்டர் அல்போன்ஸ் இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு நீங்க வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அவர் இருவரிடம் பதிலை பெறலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு இடைவேளைக்கு முன்பு திரு பீட்டர் அல்போன்ஸ் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். உங்களோட பதில நேரடியா. இல்ல, நான் பிரதமரை காப்பாற்ற வேண்டும் என்பது என்னோட நோக்கம் இல்லை திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். நான் அந்த இடத்துல பேசவே இல்லை. நான் பேசக்கூடியது முழுசும் நீங்கள் அரசியல் ரீதியாக பிரதமரிடம் கேட்டு பெற வேண்டிய விளக்கங்களை பெறுங்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது நீங்க அவர் அவைக்கு வர வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் என்பதில் எனக்கும் முழு உடன்பாடு இருக்கிறது. அது வேறு. ஆனால் அடிப்படையாக இன்றைக்கு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்பவை மிக முக்கியமானவை. அது டெக்னிக்கலா இருக்கலாம், அது ஃபங்க்ஷனலா இருக்கலாம், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கலாம். ஆனா இதுக்கான பதில்கள் தான் நமக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கின்றன. அந்த பதில்களை பெறுவதற்கு என்ன வழின்னு அவர் கேட்கிறாரு. நீங்க கேட்கக்கூடியதுல ரெண்டா பிரிச்சுக்கோங்கன்ற. நீங்க கேட்கக்கூடிய செய்திகள் நமக்கு உடனடியாக மக்களுக்கு இந்த நாடாளுமன்றத்தின் வாயிலாக தெரிய வேண்டிய செய்திகள் என்பது அவர் சொன்ன மாதிரி ஒன்று கொள்கை சார்ந்த அடிப்படை விஷயங்கள் ஒன்று இருக்கின்றன, நடைமுறை சார்ந்த அடிப்படை விஷயங்கள் ஒன்று இருக்கின்றன. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது நீங்க சில சந்தேகங்களை சொல்கிறீர்கள். அப்போ அடிப்படையில் நமக்கு நெறிமுறை சார்ந்து வழிமுறை சார்ந்து இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று தேவையா இருக்கு. அப்போ ஒரு பதில்கள் தேவையா இருக்கு. அந்த பதில்களையாவது குறைந்தபட்சம் நீங்க நாடாளுமன்றத்திலிருந்து அல்லது அந்த அமைச்சரிடமிருந்து பெறுங்கள். அதுதான் இப்ப அது கூட பெற முடியாமல் என்ன நடக்குதுன்னா, தொடர்ச்சியாக அவையோட மையப்பகுதிக்கு போய் தொடர்ச்சியாக நீங்க அமளியில் ஈடுபடும் போது எந்த விதமான பதில்களும் இல்லாமல் உண்மையில் இது பாஜகவுக்கு சாதகமாக போய் கொண்டிருக்கிறது. சொல்லும் போது 5,25,000 கோடி வந்ததா சொன்னாரு. அதே மாதிரி 33,000 கோடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் சொன்னாங்க. ஆனா 1,05,000 கோடி பேங்க் மக்கள் எடுத்திருக்கிறாங்க, வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்ற விஷயத்தை அவர் மறந்துட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அதை ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ மக்கள்கிட்ட பணமா போய் சேரலன்ற மாதிரியான விஷயம் எல்லா டிவிலையும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 1,05,000 கோடி போயிருக்குது. ரெண்டாவது, இங்க நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், அதுல இன்னொரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருங்க. இந்த 5 லட்சம் கோடி அவர் கேட்டது, இந்த 5,10,000 கோடி டெபாசிட் ஆயிருக்கு. அதை வைத்துத்தான் குறைந்த வட்டிகளில் கடன்கள் கொடுக்க போறோம், மக்களிடம் பணத்தை கொண்டு போய் சேர்த்த போறோம்னு நேற்றைக்கு பிரதமர் ஆக்ரால பேசின பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. என்னுடைய கேள்வி, அந்த 5 லட்சம் கோடியில ரெகுலர் டிரான்சாக்சன், தினசரி அலுவல்களுக்காக பணத்தை வைத்திருந்த சிறு வியாபாரிகள், நடுத்தர வியாபாரிகள் போன்றவர்கள் அவங்க பணத்தை திரும்பி எடுக்கணும். அவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இன்கம் டாக்ஸ்ல இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், எவ்வளவு பணம் வந்துச்சுன்னு கணக்கு காட்டணும் போன்ற விஷயங்கள் இருக்கும்போது அதற்கான கால அளவு, அவர் சொன்ன மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்குன்னா ஒரு 10,000 பேர் போறாங்கன்னா அது எப்படி செய்ய முடியும்? அதை நீட்டிக்கும் போது ஒரு ஸ்தம்பிக்கிற தன்மை வராது. நான் அதை தான் சொன்னேன். இவங்க காங்கிரஸ்ல தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசுறாங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் 400 கோடி தான் இந்த நாட்டில் கள்ள நோட்டு இருக்குதா சொன்னார். 2012, 2013, 21 மார்ச் 2013 அன்னைக்கு 19th ரிப்போர்ட் ஆஃப் பார்லிமெண்டரி கமிட்டி ஆஃப் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், அதை லீடு பண்ணது, ஹெட் பண்ணது ஜெகதாம்பிகா பால்,
காங்கிரஸினுடைய எம்பி, அவர் தான் அந்த குழுவுடைய தலைவர். அவர் இந்த நாட்டில் 1,69,000 கோடி கள்ள நோட்டுகள் மதிப்பு இருப்பதாக பாராளுமன்ற குழு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. இதை நீங்க வெப்சைட்ல போனாலும் பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா அதை சொல்லாத, இது நான் சொல்றது ஆதாரத்தோட எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம், அதை சொல்லாத அதை 400 கோடின்னு சொல்றாங்க. ஆனா இங்க எப்படி பயமுறுத்துறாங்கன்னா, அங்கேயே ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. கள்ள நோட்டின் மதிப்பு என்பது வேறு, திரு சிதம்பரம் சொல்வது எண்ணிக்கை, பிசிக்கலா இருக்கக்கூடிய நோட்ஸ் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா இப்ப கரெக்ட்டா பிசிக்கலா இருக்கு. இது தொடர்பாக அடுத்தடுத்து வந்த ஆர்பிஐ முன்னாள் கவர்னர்கள் பல பேர் விளக்கம் கொடுத்திருக்காங்க. நான் சொல்றேன் எண்ணிக்கை, நான் சொல்றேன் உங்களுக்கு. 2007 2008 1,95,811 நோட்டு, 2008-09 அது 3,98,111 நோட்டு, 2009-10 4,01,476 நோட்டு, 10-11 4,35,607 நோட்டு, 11-12 5,21,155 நோட்டு. இது எல்லாமே டிடெக்ட் பண்ண நோட்ஸ். இதுல ஆர்பிஐல அந்த கணக்குப்படி பார்த்தாலே ஆவரேஜ்ல எப்படி நீங்க எல்லாருமே ஒரு ஆவரேஜ், யாருக்கிட்டையுமே ஆதாரபூர்வமா இவ்வளவுதான் இருக்குன்றது தெரியாது. நீங்க நான் என்னுடைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ல போட்டாலே 40,000 கோடி வருது. கள்ளப்பணம் 40,000 கோடி. அது ரொட்டேஷன்ல போகும்பொழுது அதுதான் 1,69,000 கோடி. ஒரு நிமிஷம், நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். இது ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு எப்படி பயமுறுத்துறாங்கன்னா, பாத்தீங்களா மக்களே, உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், நேர்மையா உழைத்த யாருமே, நேர்மையாக சம்பாதித்த யாருமே பணத்தை பேங்க்ல போட்டா செக்கா எத்தனை லட்சம் கோடிக்கு வேணாலும் கொடுக்கலாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? செக்கா கொடுத்த உங்களுக்கு எங்க ப்ராப்ளம் வந்துச்சு? இன்கம் டாக்ஸ்ல நோ அப்ஜெக்ஷன் ரேட் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? சரி, திருபாக்கி இல்ல, அதாவது இவரு திரும்பி அந்த கள்ளப்பண இந்த மாதிரி விஷயங்கள் அதனுடைய எண்ணிக்கை விட்டுரும். அது ஒண்ணு இருக்கு. அதாவது 1,428 லட்சம் கோடியில 0.028% தான் கள்ளப்பணம். இத விவாதிக்கிறதுக்கு தான் நாடாளுமன்றம். சார் இல்ல நான் சொல்றேன், இந்த அவையிலே நான் விஷயத்துல இந்த அவையிலேயே ஒரு முன்னாள் ஆர்பிஐ அதிகாரி வந்திருந்தார். அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். நம்ம மொத்த பண ரொட்டேஷன் 18 லட்சம் கோடின்னு சொல்றோம். ஆனா அது ஒட்டுமொத்தமாக 2.28 லட்சம் கோடி அப்படிங்கறதான் டெபாசிட்ஸ், மற்ற எல்லா விஷயங்களும் நாட்டினுடைய இதுன்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. நம்ம அதுக்குள்ள விவாதிக்கிறதுக்கு இப்ப நம்ம என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க மெயின் நமக்கு டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு வருவோம். சார் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை பிரிச்சு அடுத்தடுத்து அரசாங்கம் என்ன பண்ணணும், கரெக்ட். இது நமக்கு என்னன்னு சொன்னா, ஒரு பத்திரிகையில பிரிச்சு எழுதிடலாம். ஆனா ஒரு பாராளுமன்றத்தில் எந்த நோக்கத்திற்காக இது கொண்டு வரப்பட்டது விவாதிக்கணும். இப்ப சொன்னார்ல, இது விஷயம் வாதிக்கணும். கள்ளப்பணம், கருப்பு பணம் ஒழிப்பதற்கு, அல்லது கரப்ஷன் ஒழிப்பதற்கு, அல்லது தீவிரவாதத்தை, இதுதானே பார்லிமெண்ட் டிஸ்கஷன். இதை சொல்லுவதற்கு அதனாலதான் ஒரு பீட்டர் அல்போன் சொன்ன மாதிரி இதனுடைய நோக்கம் என்ன, இந்த நோக்கத்தினுடைய ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஷார்ட் டேர்ம் பாதிப்பு, லாங் டேர்ம் கெயின் என்ன கெயின். என்னுடைய கேள்வி, இப்ப நீங்க சொன்ன பிராக்டிகலா 2.5 லட்சம் ரூபாய் ஒரு மகனுடைய திருமணத்துக்கு எடுக்கணும்னு சொன்னா அப்பா அக்கௌண்ட்ல இருந்து அம்மா அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கணும். கரெக்ட். நீங்க ஒரு நேர்மையான கவர்மெண்ட் இவ்வளவு பேசுறீங்களே, 550 கோடி ரூபாயை நடக்க விட்டுட்டு உங்க கட்சி தலைவர் எடியூரப்பாவும் பங்கேற்க விட்டுட்டு அவங்க குடும்பத்தில் 30 கோடின்னு செலவு பண்ணி அது எங்க இருந்து எடுத்தாங்க? அந்த பணத்தை எந்த வங்கியிலிருந்து ஜனார்தன ரெட்டி எடுத்தாரா, அவருடைய மனைவி எடுத்தாங்களா? 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் தான் ரெய்டு கண்துடை முடிச்ச பிற்பாடு ரெய்டு. நான் போய் நைட்டா ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா 2 லட்சம் ரூபாய் தான் எடுக்க முடியும். ஆனா ஜனார்தன ரெட்டி 550 கோடி ரூபாய் நடப்பதற்கு பங்கேற்று விட்டு ரெய்டு. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். நீங்க நேர்மையான ஆளுன்னு சொன்னா நீங்க என்ன அந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்கொயரி பண்ணிருக்கணும். இப்ப ரெய்டு என்ன, திருமணம் முடிச்ச பிற்பாடு இந்த மாதிரி நான் 10 உதாரணத்தை சொல்ல முடியும். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, கள்ளப்பணத்தை, கருப்பு பணத்தை, தீவிரவாதத்தை, இந்த மாதிரி ஊழல் சம்பந்தம் விவாதிப்பதற்கு இவர் சொன்ன மாதிரி அடுத்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக வரணும் இல்ல, இதனுடைய நோக்கத்தை விவாதிப்பதற்காக வரணுமா இல்லையா? இவர் அறிவிச்சுட்டு இவர் போயிடுவாரு, வேற ஒருத்தர் பதில் சொல்லுவார்.
வேற ஒருத்தர் இவர் அறிவிக்கிறவர் பிரதமர், இந்த சபைக்கு அவர் மந்திரி சபைக்கு தலைவர், பிரதான் மந்திரி இருக்கணுமா இல்லையா? நிதியமைச்சர் நிதியை பத்தி பேச நிதியமைச்சர் பிரதமர் அறிவிக்கிறாரு. நிதியை பத்தி நிதியமைச்சர் அறிவிக்கட்டும், ரிசர்வ் பேங்க் கவர்னர் அறிவிக்கட்டும். என்னுடைய கேள்வி வராதுக்கு 1000 காரணம் சொல்றீங்களே, அறிவிக்கிறது பிரதமரா நிதியமைச்சரா? முடியாது. இது பிஜேபி டைவர்ட் பண்ணுவதற்காக, தோல்வியை டைவர்ட் பண்ணுவதற்காக செய்யக்கூடிய விஷயம். மக்களை இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக கண்டிப்பா. ஆமா, உங்களுக்கு உத்தரப்பிரதேச தேர்தல் வருது, அதனால ஆக்ரால போய் இது மக்களுக்கு இடையில இருந்தா ஓட்டு போடுவாங்களா, இது செய்வாங்களா? திரு பீட்டர் குறுக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்து. அதாவது சகோதரர் நாராயணன் அவர்கள் சில கருத்துக்களை அவர் தெரிந்துதான் பேசுகிறாரா, இல்ல அவர் நிச்சயமா தெரியும், அவனுக்கு நிறைய விஷயம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். நீங்க பாராளுமன்றத்தில் உங்களுடைய அமைச்சர் கொடுத்த பதிலைத்தான் சிதம்பரம் கோட் பண்ணார். பாராளுமன்றத்தில் மத்திய துணை நிதி அமைச்சர் கேட்கப்பட்ட கேள்விக்கு மொத்தம் உள்ள கள்ளப்பணம் 400 கோடி ரூபாய், அதுதான் பாக்கியம் சொன்னாரு. 0.02%. நீங்க சொல்றது நோட்டுகளுடைய எண்ணிக்கை. அது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம நீங்க இருக்கீங்கன்னு நான் நம்பவே மாட்டேன். அது இப்ப நீங்க கவுண்டமணியும் செந்திலும் வாழைப்பழம் சாப்பிட்ட கதை தான். தெளிவாக சமர்ப்பித்திருக்கிறார். விஜயகாந்த் படம் மாதிரி இது சுத்தி தான் அடிக்கணும், வேற வழி இல்ல. நாராயணன் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட அனுமதி கேட்டு தான் பேசினேன். சரி ப்ளீஸ் நாராயணன், நீங்க நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் சொன்னது இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸ் பாராளுமன்றத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் the வேல்யூ, மொத்த மதிப்பு, கள்ளப்பணத்தினுடைய மொத்த மதிப்பு. நீங்கள் சொல்லுவது கள்ள நோட்டுகளுடைய மொத்த எண்ணிக்கை. இது ரெண்டுமே உண்மைதான். ஆனா நீங்க ஏதோ 1,18,00,000 நோட்டுன்னு சொல்லுகின்ற போது மொத்தம் உள்ள 18 லட்சம் கோடி சர்க்குலேஷன்ல இது 1,50,000 கோடி நோட்டுங்கிற மாதிரி இருக்கு. அப்படி அல்ல, அந்த நோட்டினுடைய வேல்யூ 400 கோடி தான். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இமாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சர், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அந்த மாநிலத்தினுடைய ராஜ குடும்பத்திலே உள்ள ஒரு பழைய ஃபார்மர் பிரின்ஸ்லி ஃபேமிலி. அவர் வீட்டில் எளிமையாக தன் மகளுக்கு திருமணம் நடத்துகிறார். இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட், மணமகளுக்கு தாலி கட்டுகிற நேரத்திலே முதலமைச்சரை கூப்பிட்டு கொண்டு போய் விசாரிக்கிறார்கள். ஆனால் ஜனார்த்தன ரெட்டி அவர் மண் அள்ளி, நம்ம ஊர்ல ஆத்து மணல் அள்ளி வியாபாரம் பண்ணுவதை போல இரும்பு சுரங்க மணலை அள்ளி அதை கோடிக்கணக்காக செலவழித்து பாஜகவிலே அமைச்சரானவர். அவர் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க. இதுதான் உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட். இப்ப இருக்கிறாரா ஆட்சியில? கட்சியில இருக்கிறாரா? யார் இருக்கா கட்சியில? ஜனார்த்தன ரெட்டி பாஜகவிலே, காங்கிரஸ் நீங்க இன்னைக்கு சார் ஆளும் காங்கிரஸ் அமைச்சர்கள் அங்கே சென்றார்களா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. கல்யாணம் நீங்க that is irrelevant. That is irrelevant. நீங்க whether your government of India permitted him to run the marriage. So what? கல்யாணத்தை நடத்துவதற்கு நீங்க அனுமதிச்சுட்டு அதுக்கு எந்த விதமான எல்லா விதமான பாதுகாப்பு கொடுத்து உங்களுடைய மாநில தலைவரே பக்கத்துல போய் உட்கார்ந்து திருமணத்தை நடத்தி முடித்து விட்டு மறுநாள் நீங்கள் எங்கள் எல்லாரையும் இந்த நாட்டு மக்களை முட்டாள்களாக நினைக்கிறார்கள். நீங்க பாராளுமன்றம் நடக்கிற போது பிரதமர் பதில் சொல்ல வேண்டாம். பாராளுமன்றத்தை மதிக்கிறேன் என்று சொல்வதற்காக அந்த பாராளுமன்ற விஷயங்களை சொல்றாரு. இன்கம் டாக்ஸ் இப்ப ரைட் போறாங்களே. இன்கம் டாக்ஸ் பாராளுமன்றத்திற்குள்ளே பேசாட்ட கூட பரவாயில்ல, பாராளுமன்றத்தை பிரதமர் மதிக்கிறார், உறுப்பினர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறார், அவர்களுடைய கவலையிலே அவரும் பங்கு கொள்ளுகிறேன் என்று சொல்வதற்கு கூட பிரதமர் வர முடியவில்லை என்று சொன்னால் அந்த பாராளுமன்றத்தை நடத்துவதில் என்ன ஆதாயம் சொல்லுங்க?
சரி, நான் அதுவே உங்களுக்கு இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். உங்களுடைய இறுதி கருத்து தொடங்க. நான் இறுதியா திரு நாராயணன் சம்ம பண்ணிட்டோம். அடிப்படையில நம்ம இந்த ஒவ்வொரு தரமும் இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு இல்ல, நாம வந்து காங்கிரஸ் அரசாங்கம் நடந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தரமும் இந்த அவையை நடக்க விடாமல், அப்ப வந்து பாஜக வந்து தொடர்ச்சியாக ஒரு விவாதத்துக்கு நடத்த விடாமல் ஒரு அமளியில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், இது வந்து அதற்கான ஒரு பதிலடியாக தொடர்ச்சியாக இப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்துக்கும் ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்திலும் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு முக்கியமான காரணம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய ஒரே ஒரு கவலை என்னன்னா, அரசாங்கம் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் மிச்சம் அப்படியே இருக்கின்றன. அவர்கள் பதில் சொல்லாமல் தவிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு காரணமா போச்சு. நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் அரசாங்கத்திற்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சௌரியமாக இருக்கிறது. அந்த இடத்தை உடைக்க வேண்டும். இதை கண்டிப்பாக நீங்க வந்து பிரதமரை நீங்க வந்தாரோ வரலையோ, நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டு நீங்க பெற வேண்டிய பதில்களை பெற்றால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடிப்படையில் அவர் திரு அல்போன்ஸ் சொல்ற மாதிரி, பீட்டர் அல்போன்ஸ் சொல்ற மாதிரி, நீங்க கொள்கை சார்ந்த முடிவுகள், கொள்கை சார்ந்த விஷயங்களில் பதில் பெற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அடிப்படையில் நடைமுறை சார்ந்த சிக்கல்களுக்கான பதில்களையாவது நீங்கள் குறைந்தபட்சம் பெறுங்கள் அப்படிங்கிறதா முதல் என்னுடைய பாக்கியம். மோடி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய 4 பிரச்சனைகளும், நீங்க ஊழல், கருப்பு பணம், கள்ளப்பணம், அதே மாதிரி இந்த 4 விஷயங்கள் தீவிரவாத விஷயத்திலும் இது முழுமையா நிறைவேறாது. என்ன காரணம்னா, இது அதற்காக கொண்டு வரப்பட்டது அல்ல. ஆகவே பாராளுமன்றத்திலேயே மோடி அவர்கள் 90% கருப்பு பணம் என்பது வெளிநாட்டில் இருக்குன்னு அவரே பேசியிருக்கிறார். ஆகவே அதனுடைய நோக்கம் என்பது இன்னைக்கு நிறைவேறப் போவதில்லை. இதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த மோடி பார்லிமெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டும். சொன்ன மாதிரி காங்கிரஸ் காலத்தில் பிரதமர் இருந்தார், மன்மோகன் சிங் இருந்தார். அப்பொழுது பிஜேபி என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, ஒரு கோரிக்கை என்ன எக்ஸ்ட்ரா வச்சாங்கன்னா, நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு வச்சாங்க. விவாதத்துக்கு தயாராக இல்லை. இப்பொழுது பிரதமர் விவாதத்துக்கு வர வேண்டும், குறைந்தபட்சம் உட்கார்ந்து கேட்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. அந்த அடிப்படையில் இதை வந்து அமுல்படுத்தணும். இன்னொரு சார் சொன்ன மாதிரி இந்த இன்கம் டாக்ஸ் ரெய்டு என்பது ஜனார்தன ரெட்டி விஷயத்துல இருட்டில் தொலைச்சிட்டு இன்கம் டாக்ஸ் வெளிச்சத்துல தேடிட்டு இருக்காங்க. அது மக்களை ஏமாற்றக்கூடியது. இல்ல, ஜனார்தன ரெட்டி தற்போது பாஜகவில் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் இப்போ பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. வன்முறையாளர்களிடம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதுன்ற மாதிரி நீங்க அப்படி வச்சுங்க, தப்பு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில இந்த பிரச்சனையின் ஆணிவேர் என்ன, இது முழுக்க முழுக்க லஞ்சம் மற்றும் ஊழலால் இந்த நாட்டிலே பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணம் மற்றும் கள்ளப்பணத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற முனைப்போடு எடுத்திருக்கிற ஒரு நடவடிக்கை. 2வது, பணவீக்கம் என்பது இதனால் தான் அதிகரித்திருக்கிறது. 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு பொருள் 20 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறது. இங்க எல்லாரும் சந்தோஷமா இல்ல, வருவாயை விட செலவினங்கள் தான் சாதாரண மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதோ இன்னைக்கு தான் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றது கிடையாது, வருவாயோட செலவு அதிகமாக இருக்கிறது. இதற்கு காரணம் லஞ்சம் மற்றும் ஊழலால் தான். கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் இதனால் என்ன நடக்கும்னு கேட்டாரு, விலைவாசி குறையும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் நிலங்களுடைய மதிப்பு விண்ணை முட்டும் அளவிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு பதுக்கல்காரர்களால் பணம் பதுக்கப்பட்டு கருப்பு பணத்தினால் சொத்துக்களாக வாங்கி குவிக்கப்பட்டவை அத்தனையுமே உறுதியாக விலை குறையும். சாமானிய மனிதன் இனி நிம்மதியாக இருப்பான். 40 நாட்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அதன் பிறகு நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் ஐ எம் அக்கௌண்டபிள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். தாராளமா கேளுங்க. அதுவரையிலும் நீங்க பாராளுமன்றத்தில் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது போல கேள்விகளை கேளுங்கள், எங்களுடைய அமைச்சர்கள் உங்களுக்கு பதில் தருவார்கள். இறுதி வரை பிரதமர் வரமாட்டார், இறுதியில வருவார், இறுதியில வந்து பதில் சொல்வார். தவறில்லை, நிகழ்வுகளில் பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை வென்றெடுக்கப்படுகிறதா அல்லது பிரதமர் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு அப்படியே இருக்கிறதா என்று இந்த நிகழ்வு கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் எதிர்த்து பேசிட்டு